அலைச்சல்கள் அதிகமாக இருக்க போகுது, வேலை நிறைய கொடுக்க போகிறாரு. மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, பணம் வரும், பணம் புழங்கும். ஆனால் அந்த பணத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க, எங்களுக்கு சனிலாம் நிறைய வச்சு செஞ்சிருச்சு, குரு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது, வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது. வார்த்தைகளில் உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அது குரு கொடுக்கல. என்ன மகரத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்னா, growthங்கிறது உங்களுக்கு உறுதி தான். ஆனால் பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, கோபத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்க போகுது, வேலை நிறைய கொடுக்க போகிறார் குரு. அதாவது சில பேர்த்துக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க, எங்களுக்கு சனிலாம் நிறைய வச்சு செஞ்சிருச்சு, குரு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. தர்மப்படி நீங்கள் நடக்கிறப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சனி நிறைய கிளாஸ் எடுத்திருப்பாரு, இப்போ தர்மப்படி தான் போகணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது, வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது, வார்த்தைகளில் சரியாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா குரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வார்னிங்காகவே சில விஷயங்கள் சொல்கிறார். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், ட்ராவலிங்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது. பணம் வரும், பணம் புழங்கும். ஆனால் அந்த பணத்தை உபயோகமாக செலவு பண்ணுறோமா இல்லை அனாவசியமாக செலவு பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது மகரத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் மகரத்துக்கு வந்து தூக்கம் கெடக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அது குரு கொடுக்கல. நீங்கள் ஓவர் திங்கிங்கில் ரொம்ப திங்க் பண்ணி லேட் நைட்லாம் முழிச்சிருக்கிறது உங்கள் உடம்புல உபாதைகள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. இன்னொன்று என்னென்னா, குரு உங்களுக்கு நிறைய வேலை கொடுக்க போகிறாரு, பணம் வரக்கான அமைப்பு வழிவகைகள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் என்ன மகரத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்னா உங்களுடைய சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு எங்கேருந்து வரும்னா, தூக்கம் இல்லாதப்போ இந்த சோம்பேறித்தனம்ங்கிறது உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் குருவை திட்டக்கூடாது. குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறாரு, சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே growthங்கிறது உங்களுக்கு உறுதி தான். ஆனால் ரொம்ப கவனம் அப்படிங்கிறது தான் நான் மகர ராசிக்கு சொல்கிறது. நாங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் கவனமாகவே இருக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் சனியோட வீட்டில் இருக்கிறீங்க, குரு நீசம், உங்கள் வீட்டில் குரு நீசம் அடைகிறார். அதாவது குரு சனி தன் கடமையை பண்ணட்டும், நான் பாட்டுக்கு இருக்கேங்கிற மாதிரி. அப்போது நீங்கள் குருவெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, முடிஞ்ச ஒரு கனக புஷ்பராகம் கல் வாங்கி போட்டுக்கிறது, குருவோட பவரை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதோட நீங்கள் வந்து பழனி முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2 நாள், அதாவது முந்தின நாள் போய் தங்கி இருந்து அடுத்த நாள் தரிசனம் முடிச்சுட்டு வரப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபாக் மாதிரி, அதாவது ஒரு க்ளவுட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த க்ளவுட்ஸ் மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ண அலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி சரியான பாதையில் குரு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முருகர் வழி பண்ணுவார். சரி, அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு என்னதாங்க நல்லது நடக்கும் அப்படின்னா, திருமணம் அமையும். ஏன்னா குரு வரார் அப்படின்னாலே திருமணத்துக்கு தான் வருவார். அதனால் இத்தனை நாள் எனக்கு திருமணம் நடக்காமல் இருந்தது, எனக்கு பெண் தேடிட்டே இருந்தாங்க, எல்லாமே சுபிக்ஷமாக. இந்நேரத்துக்கு சில பேர்த்துக்கெல்லாம் குருவோடைய தாக்கம் ஏற்கனவே வந்திருக்கும், திருமணம் நடந்திருக்கும், இல்லை திருமண பேச்சாவது நடந்துக்கிட்டு இருக்கும், இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமானவங்களை பார்த்துருப்பீங்க, திருமணத்துக்கான பேச்சு, இல்லை திருமண வாழ்க்கையில் எங்கேயாவது பின்தங்கி இருந்தீங்கன்னா கூட திருமண வாழ்க்கை இன்னுமே சுபிக்ஷமாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து செய்யக்கூடிய தொழில், பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து செய்யக்கூடிய பிளானிங் எல்லாமே எக்ஸிக்யூஷன் ஆகிறது. ஏன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால் இந்த தொழில் வளர்ச்சிக்கான அமைப்பு, growthக்கான அமைப்பு, பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன அப்படின்னா, தொழில் ரீதியாக நல்லாயிருக்கு, லைஃப் ரீதியாக நல்லாயிருக்கு, திருமணம் அமையுது, சுபவிரய செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருந்தாலும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. டக்குன்னு கோவம், ஏன் கோவருது, இத்தனை வேலைகள் எனக்கு திடீர்னு வரப்போ எதை ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னு தெரியாதப்போ நம்மளை அறியாமல் நம்மளுக்கு ஒரு கோபம் வரும். அந்த நேரத்தில் சுற்றி இருக்கவங்க
அவங்க கோவமாக வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க சாதாரணமாக கேட்டால் கூட உங்களுக்கு டக்குன்னு ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்திடும். அதனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் நிதானமாக ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பதில் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் நிதானமாக இருந்து கொஞ்சம் இருங்க, தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு, சரி ஓகே இது என்னன்னு வந்து நான் முடிச்சு தரேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து லைனாக வேலைகள் வரப்போகுது. கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் நீங்கள் தான் பண்ணணும். இதை முதல் பண்ணுறேன். ஏன்னா ஒரே நாளில் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாட்டாலும் நம்மளால் வந்து அதை பிரித்து வச்சு செஞ்சு முடிக்க முடியும் இல்லையா? அது கால தாமதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகர ராசிக்கு அமையும். ஏன்னா வந்து சோம்பேறித்தனமும் உடல் சோர்வும் கொஞ்சம் எட்டி பார்க்கும். அதனால தான் வந்து இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் மகர ராசிக்கு நான் சொன்னது. அக்டோபர் 18, 2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு வந்து பெயர்ச்சியாகி போகிறார். அதே இது நவம்பர் மாதம் திரும்பி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போகிறார். அதுதான் அதிசார பயிற்சி, அதாவது ரிவர்ஸில் போகிறது அப்படின்னு சொல்கிறது. குருனா யார்? குரு வந்து அவர் தேவகுரு இல்லையா? அவரை வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறது. தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அப்போ குரு இருக்கிறப்ப என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். குரு வந்து பிள்ளை பேராகட்டும், திருமணம், செல்வம், செழிப்பு, அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் குரு ரொம்ப மங்களமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? சனிக்கிட்டிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு அப்படின்னு இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் பயந்துக்கிறது யாருக்கு பயந்துக்குவாங்க? சனிக்கு பயந்துக்குவாங்க. நிஜமாலுமே யாருக்கு பயந்துக்கணும் தெரியுமா? குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன் அப்படின்னா குரு ஞானக்காரகன், அதாவது தர்மமாக இருந்தால் மட்டுமே குரு உதவி பண்ணுவார். இல்லை அப்படின்னா தர்மம் தலை காக்கும். கிருஷ்ணர் எப்படி வந்து லேட்டாக வந்தாலும் பாண்டவர்களுக்கு வந்து தர்மப்படி எப்படி யுத்தம் பண்ணணுமோ அதை சொல்லி கொடுத்து வெற்றி அடைய வச்சார் இல்லையா? தர்மத்தின் பக்கமே கிருஷ்ணர் நிற்பார். தெய்வம் தர்மத்தின் பக்கமே நிற்கும் அப்படிங்கிறது தான் வந்து குருவோட கொள்கையே. அதனால ஜஸ்ட் லைக் தட் குரு வந்துட்டாரு, எங்களை எல்லாம் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு நியாய தர்மத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து குரு நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், புரிகிற மாதிரி சொல்லுங்கள், எங்களுக்கு அது புரியல. பயிற்சினா என்ன, அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பஸ்ஸில் போயிருப்போம். இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு அந்த பஸ்ஸு நிற்கிது, பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? பஸ்ஸு ரிவர்ஸில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பஸ்ஸு அங்கேயே தான் நிற்கிது, பஸ்ஸு ரிவர்ஸில் போகலை. அந்த மாதிரி குரு என்ன ஆகுறாருன்னா, குரு ஜென்ரலாகவே ஒரு வருடம் ஒரு 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 ராசி கட்டத்தில் இருப்பார். மொத்த ராசி கட்டங்களையும் சுற்றி வரக்கு 12 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் வந்து குரு பயிற்சியாக நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிட்டு இதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு ரிவர்ஸ் சொன்னேன், அந்த மாதிரி இப்போ ரிவர்ஸ் போகிறார். இப்போ அப்படியே அதாவது நம்மளுடைய பூமி சுழற்சி எப்படி காட்டுது அப்படின்னா, இது வந்து வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. அதாவது ஜென்ரலாக குரு பாட்டுக்கு முன்னோக்கி தான் போகணும். வக்ரம் அடைகிறார். வக்ரம்ங்கிறது ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். நிதானத்தை இழந்து அதாவது இந்த இடத்துல என்ன ஆகுறாருன்னா, குரு கொஞ்சம் லேட் பண்ண போகிறார். என்னென்ன செழிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரோ டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவார்? குரு ஏன் ஸ்டாப் ஆகுறாரு? குரு உங்களுக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க வைப்பார். இப்போ நம்ம வந்து தெய்வ தரிசனங்களுக்கு போகிறோம், காத்திருந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு அப்படியே டயர்ட் ஆகும், எப்படா கடவுளை பார்ப்பான்னு பார்த்துருவோம். அதே தான் வந்து இந்த ரிவர்ஸ் போயிட்டு ரெட்ரோகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வந்து பின்னோக்கி போன மாதிரி தெரியும், திரும்பவும் அதே பழைய நிலைமைக்கு அவர் மறுபடியும் இந்த வருட கடைசியிலே திரும்பவும் வந்துடுவார். கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வானியல் சாஸ்திரப்படி அந்த வானத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னால அப்படி நம்மளுக்கு அந்த பூமியோட சுழற்சியால் அப்படி தெரியுது. அதாவது குரு வந்து கொஞ்சம் கிராஜுவலாக, அதாவது சாதாரணமாக எடுத்தோன்னு ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் குரு கொடுக்க மாட்டார். நிதானமாக தான் கொடுக்குவார். சனி வந்து லேட் பண்ணி புல் பேக் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் குரு வந்து குரோத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு கண்ணுக்கு நேராக தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த உழைப்பை போடணும், எனக்கு கண்ணு முன்னாடி ஒரு செல்வம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா? அது இன்னும் நிதானிச்சு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது என்னென்ன ராசிகளுக்கு இந்த அதிசார பயிற்சி என்னென்ன மாதிரியான நல்லதை எப்படி கொடுக்க போகிறாரு, என்ன பாடத்தை கற்பிக்க வராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு அப்படின்னாலே பாடம் கற்பிக்க தானே வராரு. அதுவும் இந்த அதிசார பயிற்சி எப்படி தெரியுமா? ஒரு கிளாஸில் இருந்து புதுசாக இன்னொரு கிளாஸுக்கு ஒரு வாத்தியார் போகிறப்ப அந்த வாத்தியார் எப்படி நம்மள்ட்ட பிஹேவ் பண்ண போகிறாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போது இந்த அதிசார பயிற்சியும் நம்மளுக்கு உணர்த்த போகக்கூடிய விஷயமா இருக்கும். சரி, இந்த குரு அதிசார பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் அப்படின்னா, கடகம்,
ரிஷபம், மீனம் இந்த 3 ராசிகளுக்குமே வந்து குரு அதிசார பயிற்சி நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும். நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்லையா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட்டே அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ, மிதுனம், தனுசு, மகரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த அதிசார பயிற்சியில். ஏன்னா குரு கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை அப்படிங்கிறது உருவாகிவிடும். குரு உருவாக்க மாட்டார், குரு பின்தங்கி இருக்கிறதுனால அப்படி அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறதுனால கவனம், மிக கவனம் அப்படின்னே நான் இந்த 3 ராசிகளுக்கும் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் ஓகே அதாவது ஒரு மத்தியமமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் பிரச்சனை இல்லை, உங்களையெல்லாம் குரு அதிசார பயிற்சி பெருசாக ஒன்றும் தாக்க போகிறது இல்லை அப்படிங்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மத்தியமமான ஒரு பலன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது சொல்லுது. பொதுவாகவே குரு அப்படிங்கிறவர் எதுக்கு வராரு அப்படின்னாலே நம்ம செஞ்ச தவறுகளிலிருந்து சுட்டி காட்டி அதை சரி செய்யறதுக்கு தான். அப்போ இந்த குரு அதிசார பயிற்சியை பார்த்து நம்ம எதுக்கு பயந்துக்கணும்னா தர்மத்துக்கு தான் பயந்துக்கணும். சில பரிகார முறைகள்லாம் சரியான முறையில் பண்ணி பயபக்தியோடு பண்ணி இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், திருப்பி திருப்பி அதே பேட்டர்ன் அந்த ரெப்பிட்டேஷனுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற குருக்கெல்லாம் வந்து வாக்கு கொடுத்துடணும். நம்ம குரு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலே அவர் வந்து நம்மளுக்கு டீச்சர் தானே. அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஓகே இனிமேல் நீ இந்த தவறு பண்ணக்கூடாது, இனிமேல் அந்த தவறு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம அந்த தவறு பண்ணுறோன்னா கர்மத்தின் பாதையில் போயிடுவோம். இது எப்படின்னா கர்மத்திலேருந்து தான் தர்மத்துக்கு போகணுங்கிறது தான் விதி. அப்போ அந்த கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், செஞ்ச தவறுகளை திரும்பவும் செய்யாமல் இருக்கணும். அதே போல் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா தர்மத்தின் பாதையில் நம்மளால் போக முடியாது. குருங்கிறவர் ஒரு முயற்சி பாதையை காட்டக்கூடியவர். என்னங்கிறது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுல தப்பில்லை. ஆனால் ரொம்ப நிதானமாக அந்த ஞானத்தோட நம்ம அந்த தெய்வத்தை நம்பி இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி நம்ம செய்கிறப்போ குரு காட்டுற வழி அப்படிங்கிறது சிறந்த வழியாக இருக்கும். எல்லாருடைய ஜாதகத்திலையுமே வந்து குரு நல்லா இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கு பயந்துக்கிறத விட குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன்னா சனியாவது தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்து திரும்ப திரும்ப சரி பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரு ஒருத்தங்களுக்கு கெட்டுருச்சு அப்படின்னா மீள்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போது இந்த குரு தட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, குரு தட்சணைலாம் செழிப்பானா குருக்கு வந்து கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது. அந்த குரு தட்சணையில் பேரம் பேசுகிறதோ, அந்த குரு தட்சணையில் வந்து இது பண்ணினா போதுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குவாதங்கள் இருக்கிறதோ, சந்தேகமோ, குருனாலே சந்தேகமே படவே கூடாது. குருவை நம்ம சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு குரு தோஷமோ குரு பலம் கம்மியாக இருக்குங்கிறது அர்த்தம். அது குரு தோஷமாகவே பார்க்கப்படுது. அதாவது குருமார்களுடைய வழிப்படி போங்கன்னு சொல்கிறது இல்லை, குருமார்கள் சொல்கிறத கேட்டு அந்த பாதையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே குருவோடைய அருள் செழிப்பாகவே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.